என்னோட பேர் வந்து ராஜசேகர், சதன் ரயில்வேயோட கமர்ஷியல் ஆபீசர். இப்ப பேச்சுக்கலைன்றது முக்கியமா, இப்ப நான் டெய்லி ஜங்ஷனே மைக்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பேச்சுக்கலை பரிசுல என்னென்ன நுணுக்கங்கள் தெரியுது, பேசி பார்க்கலாமானா இங்க பேசுறத பத்தி எந்த விதமான பேச்சுக்களை வந்து எந்த ஒரு வகையில வரிசைப்படுத்துறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். இதுல வந்து சாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பேஸ்புக்லயும் பார்த்துதான் சரி ஏஎஸ் குரு அகாடமிக்கு போலாமான்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணா, அதுக்கு முன்னாடி லீவ் கிடைக்கிறதால வேற எங்கேயும் பிளான் பண்ண முடியல. சார்கிட்ட ஃபர்ஸ்ட் போன் பண்ணி கேட்டதுமே உங்களுக்கு லீவ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. பேச்சுக்கலையில மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி அழகாகிறோமா, அலங்கார வார்த்தையா பேசுறோமா, அழகான வார்த்தையா பேசுறோமா, இல்ல நம்ம வந்து நத்தோட மனசை புண்படுத்துற மாதிரி பேசுறோமா, புண்படுத்தாத மாதிரி பேசுறோமா, இது எல்லாமே பேச்சுக்கலைக்குள்ள அடங்கியிருக்கு. இதை நாம கொண்டு போறது மட்டும்தான் ஒரு பெரிய பேச்சுக்கலைக்கு உண்டான மரியாதையும் பேச்சாளருக்கு உண்டான மரியாதையான்றத இதன் மூலியமா நான் உணர்றேன். இதனால எனக்கு கட்சி மேடையில வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆனா என்னுடைய தொழிலுக்கும் என்னுடைய வேலைக்காகவும் நான் வந்து தலையிட முடியாது. பேச்சுக்கலையோட நுணுக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் நாளைக்கு மேடை ஏறணும், கட்சியில சேரணும், நாளைக்கு மறுநாள் காலைல போய் நான் சேர்ந்துருவேன். அது என்னால முடியும். அதுக்கு நான் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய வேலை இருக்கிறதுனால பணி சுமை காரணமா வேற எங்கேயும் போக முடியாது. இது ஏஎஸ் குரு அகாடமிக்கு சாருடைய வார்த்தை ஒரு அருளாக எனக்கு பிரதிபலிச்சு இந்த மேடையில நான் பேச வச்சதுக்கு மிக்க நன்றி சாருக்கு.